இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குங்க. இந்த ஒட்னா மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை வந்து புக் பண்றதுக்கு கஸ்டமர் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ரோட்டு மேல உள்ள ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 3000 ஆல்மோஸ்ட் அந்த 3000 தான் போய்கிட்டு இருக்குது. 3000 போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம வர வழியிலே ஒரு 2-3 ப்ராஜெக்ட் இருந்தது. ஆமா, அதெல்லாம் எவ்வளவு பிரைஸ்? 3350 3300 இந்த ரேட்ல போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டு சொல்றேன். ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு 10 கிராம் சில்வர் காயின் நம்ம உடனே கொடுத்துருவோம். சூப்பர். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடிஞ்ச உடனே 1 கிராம் கோல்டு காயின் கொடுத்துருவோம். உங்களை இடம் வாங்கினா டவுன் பேமெண்ட்டா எவ்வளவு இருந்தா இடம் வாங்க? கையில ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க, இடம் வாங்கிடலாங்க. இடம் வாங்கிடலாம். ஆமா. வீட்டுக்கு 5 லட்ச ரூபா இருந்தாங்க போதுங்க, வீடு கட்டி கொடுத்துருவீங்க. எஸ். வெல்கம் டு பிளாக் மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடாஞ்சேரி அஸ்தினாபுரம் தான் வந்திருக்கோம் மகளே. அஸ்தினாபுரத்தில் ஒரு மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பாருங்க, எல்லாமே வீடுகளாக தான் இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அவங்க அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்ன எடுக்கிறாங்க தெரியல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடுங்க சுற்றி இருக்கு. எனக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கு. பிரதர் அந்த சைடு காட்டுங்க. அப்படியே அங்க பாருங்க நிறைய வீடுங்க இருக்குது, பசங்களாம் இருக்கிறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குங்க. இந்த ஒட்னா மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை வந்து புக் பண்றதுக்கு கஸ்டமர் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கூட பாத்தீங்கன்னா அசரப் பிரதர் முசரப் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சூப்பரா இருக்கேன். பிரதர் இந்த சைட் கரெக்டா எங்க இருக்கு பிரதர்? அஸ்தினாபுரம் நானே முதல்ல சொல்லிட்டேன். ஆமா, அஸ்தினாபுரத்துல எங்க இருக்கு? அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸாக்டா 1 கிலோமீட்டர்ல பார்த்தாலே தெரியும். சுத்தி இயற்கை சூழல்ல வீடுகளுக்கு எல்லாம் மத்தியில தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா நம்ம இதை பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். ஓகே, இப்போ அஸ்தினாபுரத்துல ரேட் எவ்வளவு போயிட்டு இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க. ஓகே, ரோட்டு மேல உள்ள ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 3000 ஆல்மோஸ்ட் அந்த 3000 தான் போய்கிட்டு இருக்குது. 3000 போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம வர வழியிலே ஒரு 2-3 ப்ராஜெக்ட் இருந்தது. ஆமா, அதெல்லாம் எவ்வளவு பிரைஸ்? 3350 3300 இந்த ரேட்ல போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டு சொல்றேன். ஓகே பிரதர், இந்த இடத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. இந்த சைட்டுக்கு எங்க இருந்தெல்லாம் வரலாம், இந்த சைட்டுக்கு எப்படிப்பட்ட அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கும், இந்த இடத்துல இடம் வாங்கினாங்கன்னா என்ன பெனிஃபிட் இருக்கு? என்ன அப்படின்னா, புயல் வேகத்திலே டெவலப் ஆகிட்டு இருக்கு நம்ம குடுவாஞ்சேரி. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா, நேத்து தான் சொன்னாங்க செய்தியில புயல் வரப்போகுது அப்படின்னு. அண்ட் அவ்வளோ ஸ்பீட்ல டெவலப் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இந்த ரோடும். எப்போ பஸ் ஸ்டாண்டை வந்து 2ஆ பிரிச்சாங்களோ, அதாவது நார்த் சைடு போற பஸ் எல்லாம் கோயம்பேட்ல இருந்து போற மாதிரியும், சவுத் சைடு ஊர் மக்களுக்கு போறதுக்கெல்லாம் கிளம்பாக்கத்துல இருந்து போகணும் அப்படின்னு பிரிச்சாங்களோ, அப்போ இருந்தேவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்ல டெவலப்மெண்ட்டுக்கும் சரி இந்த சவுத் சைடு வந்து சவுத் சென்னை வந்து பயங்கர பீக்ல இருக்கு. அதுவும் இந்த டைம்ல வந்து அதுவும் 2025ல அவ்வளோ பீக்ல போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி என்னென்ன இடம்னு பார்த்தோம்னா, தாம்பரத்துக்கு அடுத்து இப்போ ரொம்ப டிமாண்ட்ல இருக்குது நம்ம குடுவாஞ்சேரி தான். ஸோ இந்த குடுவாஞ்சேரியில தான் வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, வீடு கட்டிட்டு வரதுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுல பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, OMR டச் ஆகிற ரோடா இருக்குது. ஓகே, சூப்பர் பிரதர். இப்போ வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டு? ஓகே, எவ்வளவு ஏக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ஏக்கர்ல 24 பிளாட் போட்டிருக்கோம். 30 அடி ரோடு நடுவில் கொடுத்துருக்கோம். நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங் தான், 2 ஃபேசிங் தான். அழகான ஃபேஸ், 2 ஃபேசிங்ல தான் கொடுக்குறாங்க, வேற பேசிங்கே கிடையாது. ஆமாங்க, நீங்க கேட்டாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு பேசிக்ல இவங்க போட்டு வச்சிருக்காங்க. எதனால இந்த பேசிக் 2 பேசிக் மட்டும் போட்டு வச்சு? மோஸ்டா கிளைண்ட் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா சவுத் அண்ட் நார்த் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, தெருக்குத்து பிளாட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீட்டா இருக்கும். ஃப்ரண்டேஜ் எல்லாமே 25 அடி இருக்கும். ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அழகான ஒரு போர்ஷனா ரெடி பண்ணி தான் நம்ம பிளாட்டே பிரிச்சிருக்கோம். ஓகேங்க பிரதர், இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறீங்க? 2650 ரூபா இந்த பிரைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து கண்டிப்பா நெகோஷியேட்டிவ் இருக்குது. ஓகே, அதான் வர வழியிலேயே 3000 ரூபாய் 3300 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து 2650 அவ்வளவுதான் கொடுக்குறீங்க. எஸ். அதான் வந்து அஸ்தினாபுரம் மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் வரதுக்கு 2650 ரூபாய் கொடுக்குறீங்க. வர வழியில 3000 ரூபாய் 3500 ரூபாய் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து கம்மியா கொடுக்குறாங்க. அதுவும் வந்து வீடுங்கெல்லாம் சுத்தி இருக்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாலும் சரி, இல்ல வீடு கட்டி வரணும் அப்படின்னாலும் சரி, ஸோ கரெக்டான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஓகே பிரதர், இந்த இடத்துல எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? DTCP அண்ட் ரேர் அப்ரூவல் தான். அண்ட் டாக்குமெண்ட்டும் சரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். பிரதர், இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 800ல இருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க அவைலபிளா இருக்கு. ஓகே, 800ல இருந்தே இருக்குது. எஸ். ஓகே, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பிளாட் பிரிக்கும் போது 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. கம்மியான பட்ஜெட்ல வந்து இருக்காது. சரி, ஓகே பிரதர், இந்த இடத்துல ஒரு பிளாட்டா வாங்குறாங்கன்னா எவ்வளவு வரும்? ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வரும்? ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் சொன்னதுதான் 2650 ரூபாய். நீங்க இப்போ தோராயமா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க அப்படின்னா 26 லட்சம் தான். ஒரு அப்ராக்சிமேட்டா 25 லட்சம் ரூபா நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ
இடத்தோட சேர்த்து வீடுனா அதுல இருந்து ஒரு 50 லட்ச ரூபாயில நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அதான் வந்து 50 லட்ச ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடு பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. சூப்பர் பிரதர். இந்த இடத்துல இடம் வாங்கினா டவுன் பேமெண்டா எவ்வளவு இருந்தா இடம் வாங்க? கையில ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க, இடம் வாங்கிடலாங்க. இடம் வாங்கிடலாம். ஆமா. வீட்டுக்கு 5 லட்ச ரூபா இருந்தாங்க போதுங்க, வீடு கட்டி கொடுத்துருவீங்க. மீதி வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. லோன் எவ்வளவு அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? 90% பண்ணி கொடுத்துடலாம். 90% வரைக்கும். பண்ணி சூப்பர். அப்போ 10% வந்து டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதும். ஆமா. இந்த இடத்துல ஸ்கூல் காலேஜ்னா என்னெல்லாம் இருக்கு? இருக்குங்க, 5 ஸ்கூல் இருக்கு, 5 காலேஜ் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்லே 5 இருக்குங்க தனிப்பட்ட முறையில. அப்படியா? சூப்பர். அப்ப எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கு. ஓகே பிரதர், இந்த சைட்ல வந்து இடம் வாங்குறாங்கன்னா ஒரு கஸ்டமர் ஆஃபர் ஏதாவது பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்பாங்களே, ஏதாவது பண்றீங்களா? கண்டிப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஆஃபர். என்ன அப்படின்னா, இடம் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்றாங்களே, ஆமா, அந்த ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு 10 கிராம் சில்வர் காயின் நமக்கு உடனே கொடுத்துருவோம். சூப்பர். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடிஞ்ச உடனேவும் 1 கிராம் கோல்டு காயின் கொடுத்துருவோம். சூப்பர். அது இல்லாம செலிப்ரேட் பண்ண வேணாமா, புதுசா சொந்தமா இடம் வாங்கியிருக்காங்க, ஆமா, அந்த சந்தோஷத்தை நாங்களும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு OMR சைடு இல்லனா ECR சைடு இந்த 2 இடத்துல விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஃபேமிலி ரெசார்ட் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒன் டே சோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஒன் டே வந்து ரெசார்ட் வந்து ஃப்ரீயா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா. கோல்டு காயின் கொடுக்குறீங்க, சில்வர் காயின் கொடுக்குறீங்க. ஃபிளாட் புக் பண்றதுல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிற வரைக்கும் ஆஃபர் தான். முடிச்சும் அடுத்த நாளும் நம்ம கூட டிராவல் பண்ணி தான் வருவாங்க. ஓகே, சூப்பர். பட்டாவும் நம்மளே வாங்கி கொடுத்துருப்போம். அலையெல்லாம் வேணாங்க, நீங்க பட்டாவும் வாங்கி கொடுத்துறாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீ பண்ணி தராங்க. இந்த சைட்டுக்கு வரணும்னா பஸ் வசதி ஏதாவது இருக்கா? நம்ம குடுவாஞ்சேரியில டைமிங் பஸ் இருக்குது அண்ட் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட் பஸ் இருக்குது. சோ இது பத்தாதுன்னு எங்க ஜங்ஷன்லயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லயே ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது. சூப்பர். டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த கவலையுமே இல்ல. ஓகே, அப்போ இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா பஸ்ல கூட வந்துடலாம். ஆமா, பஸ்ல வந்துட்டு அங்க இருந்து ஆட்டோல வந்துடலாம். ஆட்டோலயே வந்துடலாம். சூப்பர் பிரதர். அதே மாதிரி கஸ்டமர் சைட் இது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆட்டோல எல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி. நம்ம கஸ்டமர் வந்து கொஞ்சம் யூனிக்கானவங்க, வரும்போதே வந்து ராயலாவே வந்துருவாங்க. ஸோ இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட் எந்த சைட்ல இருக்கு அப்படின்னு பார்த்து புக் பண்ணுங்க. கண்டிப்பா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Bye guys. Bye.